வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் முருகா என்று சொல்லிவிட்டு முன்னேறுங்கள். முருகன் என்றும் நம்மை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வார். வாழ்க்கை எனும் பாதை எளிதல்ல. சில சமயம் ஏற்றம் இருக்கும், சில சமயம் இரக்கம் இருக்கும். ஏற்ற இறக்கம் என்பது வாழ்க்கையில் இறைவன் வகுத்த நியதி. அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஒவ்வொரு முயற்சியிலும் சவாலிலும் ஒரு பாடம் இருக்கிறது. ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது. நீ விழுந்தாலும் பரவாயில்லை, ஆனால் மீண்டும் எழுந்து வர வேண்டும் என்பதே முக்கியம். எப்போதும் முயற்சியை கைவிடக்கூடாது. நம் ஒவ்வொரு செயலிலும் முருகன் இருக்கிறார். அடுத்த முறை மனம் தளரும் போதும் முருகனின் முகத்தை நினை. அவர் புன்னகை சொல்லும், பயப்படாதே, உனக்காக நான் இருக்கிறேன் என்று. நம் முயற்சியிலும் நம்பிக்கையிலும் முருகர் இருப்பார் என்றும். முயற்சி செய்யும் போதும் தோல்வி ஏற்படும் போதும் இறைவனை நிந்திக்கிறீர்களா? தவறு. அப்படி செய்யவே கூடாது. எல்லோரும் செய்யக்கூடிய தவறே அதுதான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நிகழ்கிறது? ஏன் எனக்கு மட்டும் தோல்வி ஏற்படுகிறது? ஏன் எனக்கு மட்டும் தலைகுனிவு ஏற்படுகிறது? ஏன் நான் மட்டும் இப்படி பாவப்பட்ட பிறவி என்று எல்லோரும் இறைவனை திட்டிக் கொண்டே இருப்போம். உன்னையே வணங்குகிறேனே இறைவா, ஏன் எனக்கு இந்த துன்பம் நேர்ந்தது என்று. துன்பம் நேரும் போது இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதே சத்தியமான உண்மை. அப்போது முருகா என்று சொல்லிவிட்டு இதுவும் கடந்து போகும் என்று அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வெற்றி எனும் கனியை அடைய பல தடைகளை தாண்டி வருதல் அவசியம். வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் இரண்டு பக்கங்களை போன்றது. எப்போதும் நாணயத்திற்கு பூ தலை என்று இரண்டு பக்கங்கள் இருக்கிறது அல்லவா? அது போலவே தான் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது. அதனால் முருக பக்தர்களே, என்றும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். ஓம் சரவணபவா என்று சொல்லிவிட்டு முன்னேறுங்கள். வெற்றி நிச்சயம்.